நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்ல 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் கூடிய சீக்கிரத்தில் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல அனுபவிக்க போறீங்க. அந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்கு போலாம். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு புது அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அது முறையா அவங்களுடைய அபிஷியல் பிளாக்ல அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்து அது லீக் ஆகும். லீக் ஆகி ஏதாவது ஒரு வெப்சைட்ல நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இப்படிதான் காலங்காலமா வாட்ஸ்அப்ல நடந்துகிட்டு இருக்கு. பட் டெலகிராம்ல அப்படி இல்லைங்க. டெலகிராம்ல ஒரு புது அப்டேட்டை கொடுக்கறாங்கன்னா உடனே அவங்களுடைய அபிஷியல் பிளாக்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டேட்டுக்கும் அதே நாள் உங்களுக்கு டெலகிராம்ல அந்த ஃபீச்சரை நீங்க அனுபவிக்க முடியும். பட் இந்த விஷயத்துல வாட்ஸ்அப் ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் டெலகிராம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட். அப்டேட் கொடுத்த உடனே அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த புது விஷயத்தை நீங்க அனுபவிக்க முடியும். சோ இதான் வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இந்த வீடியோல 2 விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் வாட்ஸ்அப்புக்காக. வாட்ஸ்அப்ல வரப்போற முக்கியமான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை தான் அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேவையில்லாத வேலைகள் பண்ணீங்கன்னா, அதாவது ஸ்பாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க யாருக்காவது ஷேர் பண்றீங்கன்னா, இதனால கூட உங்களுடைய அக்கௌண்ட்டை டெம்பரரியா முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, வாட்ஸ்அப் தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல இருக்க. எப்படி வாட்ஸ்அப்பால நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிரத்யேகமான ஒரு டூலை வந்து இதுக்குன்னே பயன்படுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் டூல் சொல்லி ஒரு பேரை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. டிடெக்ட் பண்ணும் போது அதுல நம்மளுடைய அக்கௌண்ட் சிக்கிருச்சுன்னா டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு நம்மள வந்து போட்டு வச்சிருவாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இதை மட்டும் பண்ணுவாங்க இந்த வாட்ஸ்அப். அதுக்கு பேர் தான் அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ இதுல உள்ள நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பதிவு பண்ணுவோம். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், இதுவும் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அதாவது நீங்க ஒரு இமேஜ், வீடியோ, கிஃப்ட் இதை எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடியதை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னா கீழே அதுக்குண்டான ரிப்ளை பார் இருக்கும். அப்படித்தானே நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு கருத்தை வந்து நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல இமோஜி அப்படிங்கிற ஒரு ஐகான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இது வந்து குயிக் ரிப்ளை அப்படிங்கலாம். அதாவது நீங்க இந்த டைப் பண்ணி ரிப்ளை பண்றதுக்கு பதிலா குயிக்கா இமோஜி யூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம் அந்த இமேஜ், வீடியோ, கிஃப்ட்க்கு. சோ இது ஒரு அற்புதமான ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கும் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல நீங்க எதிர்பார்க்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ நான் நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் நல்ல ரீதியில பதிவு படிக்கங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்